ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஆனியன் ரிங்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை 1/2 கப், கோதுமை மாவு இதை நல்ல தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் தூள் 1/2 கப், எண்ணெய் 1/2 கப், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் இப்போ நம்ம ஆனியனில் ஸ்டஃப் பண்ணிடலாம். உள்ளே வச்சு நல்லா இது பண்ணி ஸ்டஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ரிங்குள்ளே ஒரு ரிங் வச்சு கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்படி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. சென்டரில் உள்ள ரிங்கை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுட்டு சுற்றி இந்த பெரிய ரிங்குள்ளே ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டரில் உள்ள ரிங்கை வந்து ஃபிட் பண்ணிடலாம். அப்படியும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி சென்டர் ரிங்கை எடுத்துகிட்டு அந்த பெரிய ரிங்கை சுற்றி உள் பக்கம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மிக்சரை வந்து உள்ளே சுற்றி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த சென்டர் ரிங் எடுத்து மறுபடியும் அதில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஆனியன் ரிங்ஸையும் அதே மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ரிங் எடுத்து சென்டரில் நல்லா இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு நடுமத்தியில் சின்ன ஆனியன் ரிங்ஸ் எடுத்து இதில் வச்சுருங்க. வச்சுட்டு சுற்றி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கோதுமை மாவில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து பிரெட் கிரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த கோதுமை மாவு கரையிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். ஏன் அப்படின்னா இல்லைனா ஏன்னா இதில் நல்லா முக்கி எடுத்து நம்ம அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த தண்ணி சப்போஸ் கோதுமை வந்து தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்குலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் கோதுமை மாவு பேட்டர் வந்து நல்லா திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் முக்கி எடுத்து இப்போ பிரெட் கிரம்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா, ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெட்டை வந்து நல்லா தோசைக்கல்லில் 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆற வச்சு மிக்சியில் 1-2 திரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ரஸ்க் இருக்குன்னா ரஸ்க்கை திரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஓட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸ் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா மிக்சியில் 1-2 திரித்து எடுத்துக்கோங்க. அதை கூட இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் வந்து ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் இதை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். சூப்பரான ஆனியன் ரிங்ஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.